வணக்கம். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா பூண்டு மிளகு குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன தாளிக்கிறது வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 மிளகாய் போட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் தனியா மல்லி அதை போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் அப்படியே லேசாக வறுத்துடணும். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகாய் தனியாக மிளகாய் எடுத்த அளவுக்கு அதை விட கொஞ்சம் கூட வந்து தனியாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம் சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து காரெலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ரொம்ப குறைச்சலாக சாப்பிடுவோம். அதுக்காக வந்து நான் 2 மிளகாய் தான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கிறதுனா கூட கொஞ்சம் சேர்த்துக்கணும் மிளகாய் தனியாக. இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த மல்லி வாசனை வருது. சிம்லேயே வச்சு வறுக்கணும், அப்போ தான் கருகாது. இந்த மல்லி வாசனை அப்படி நல்லா வந்த உடனே தான் இது நல்லா ஆஃப் பண்ணணும். பாருங்கள், இதோடு சேர்த்து இந்த மிளகாவும் இப்படியே வறுபடுது. இப்போ நம்ம இதை எடுத்து தட்டில் போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு. இந்த அளவுக்கு இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுக்கணும். இதையும் இதே மாதிரி சிம்மில் வச்சு இப்படி வறுக்கணும். இது நல்ல சீரகம் வாசனை அப்படியே நல்லா வந்த உடனே தான் ஆஃப் பண்ணணும். மொத்தமாக எல்லாம் போட்டு சேர்த்து வறுத்தீங்கன்னா ஒன்று கருகிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக வறுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கருகாமல் இந்த வாசனையோடு நல்லாயிருக்கும். பாருங்கள், பொரிஞ்சிருச்சு நல்லா. இதை வந்து இதே இல்லை வைக்கணும். இப்போ நம்ம இதை நல்லா இப்போ ஆற விட்டுருணும். ஃபேன் ஆற வச்சுருங்க. அது ஆறுறதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிற கடாயை வச்சுட்டேன். கடாயை சூடாகிடுச்சு. வந்து இதில் நல்லெண்ணெய் தேங்காய் அளவு ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு மட்டும்தான் போடணும். இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுருக்கேன். அதுக்கு அடுத்தது பூண்டு, இந்த பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு பாருங்கள், நல்லா பொடியாக நறுக்கி இருக்கணும். அந்த மாதிரி அதான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இதை லேசாக வதங்க விட்டுடலாம். இந்த பூண்டு வதங்கும் போதே 2 கொத்து கருவேப்பிலை இப்படி போட்டுடணும். இந்த கருவேப்பிலையை பூண்டும் இப்படி நல்லா வதங்கணும். இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, பூண்டு வெறும் வெங்காயம் மட்டும் சேர்ப்போம். அதோட அந்த மசாலா, அவ்வளோதான். மசாலானா இப்போ நான் செஞ்சு ஆற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான். வேறு வந்து தனியாக எதுவும் அதில் போடலை.
கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்க மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா இங்கே வளருது. பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறணும். இதுக்குள்ளே நம்ம இந்த புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அந்த புளியை கரைச்சிடணும். புளி ரொம்ப எடுக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப ஓவர் புளி குழம்பாயிடுது. இது வந்து மிளகு பூண்டு குழம்புனால கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா குழம்பு சீக்கிரம் வச்சுப்பாங்க. நம்ம இதை வடிகட்டிடலாம். இது செல்லில் வதக்க நல்லா பூண்டு வாசனை நல்லா கபகபன்னு வருது. குட்டி குட்டியாக நல்லா நறுக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதே மாதிரி குழம்பு கொதிக்கும் போது சீக்கிரம் வெந்துடும். இந்த குழம்பு வந்து நல்லா சளி பிடிச்சிருக்கும் போது நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா அந்த சளிக்கு நல்லது. இந்த குழம்பு சளி ஜலதோஷம் இதுக்கெல்லாம் இந்த பூண்டு மிளகு குழம்பு சாப்பிட நல்லா வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த மிளகெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜலதோஷத்துக்கு நல்லா இருக்கும். சாப்பிடும்போது ஜலதோஷம் நல்லா கேட்குற மாதிரி ஒரு மாதிரி இதாக இருக்கும். பூக்கடைக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து சீக்கிரமும் ஜீரணம் ஆகும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி எதுக்கிட்டே இருக்கும். சளி பிடிச்சா ஒரு மாதிரி இதாக இருக்க மாதிரி இருக்கும், செரிமானம் ஆகாத மாதிரி. அதனால் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செரிமானம் சீக்கிரம் ஆகிடும். நல்லா சாப்பாடு ஒரு புளி நல்லா எக்ஸ்ட்ரா இறங்கும். நல்லா பண்ணும். பாருங்கள், கொஞ்சம் பூண்டு கலர் மாறிடுச்சு. இதோடைய இந்த சின்ன வெங்காயத்தை பொடியே நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருவேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் இது நல்லா குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா இது வாசமாகவும் இருக்கும். நல்லா இப்போ இந்த வறுத்ததை வந்து நம்ம நல்லா அம்மிலையோ இல்லை வந்து உரக்கல்லையோ இடித்து அப்படியே பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வதங்கட்டும். நான் ஆற வச்சுட்டு கொண்டு வந்து அரைச்சிடுவேன். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சியில் போடணும். இதை வந்து மிக்சியில் போட்டு பாருங்க. பாருங்க, நல்லா பவுடர் ஆயிடுச்சு. நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கு. தனியா மிளகு ஸ்மெல்லு நல்லா சூப்பராக வருது. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு.
இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போட்டுக்கணும். பாருங்க, இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சமயத்தில் இந்த புளி கரைச்சலை இதோட ஊற்றிக்கலாம். புளி மட்டும்தான் ஊற்றிருக்கல. இதில் இன்னும் கொஞ்சம் குழம்பு கொதிக்கணும். அதனால தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். பாருங்க, இதை கொஞ்சம் ஹையில் வச்சு கொதிக்க விடலாம். இந்த பூண்டு மிளகு குழம்பு வந்து நீங்கள் அவசரத்துக்கு செய்கிறதுனா நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஈஸியாக நம்ம வச்சிட்டோம்னா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம இந்த மாதிரி பூண்டும் சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்து நறுக்கிக்கிட்டோம்னா சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இது கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பவுடரை அப்படியே இதை போட்டுடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் தெரியும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு உப்பு பார்த்து கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதான். பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதிக்குது, நல்லா வாசனை வருது. இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கல இல்லையா, அதனால வந்து புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்க்கறதுனால புளி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஓவராக புளி குழம்பு ஆகிடும். பூண்டு மிளகு குழம்பு இதோட போய்ட்டு புளிக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால புளி வந்து கொஞ்சமாக எடுத்துக்குங்க. இது வந்து மெயினாக இந்த பூண்டு மிளகுக்காக தான் இந்த குழம்பு. மல்லி மிளகு பூண்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சளி தொல்லை இதெல்லாம் நல்லா கேட்கும். பூக்கொழுகள் இதெல்லாம் 2 வேளை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. காரமும் எங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் மிளகாய் அதிகமாக ஒரு 4 மிளகாய் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 4 மிளகாய்னும் போது ஒரு தனியாக வந்து ஒரு 50 கிராம் அப்படி எடுக்கணும். இப்போ எடுத்தால் தான் உங்களுக்கு காரம் நல்லாயிருக்கும். மிளகு போடுறதுனால காரம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். மிளகாய் போடுறதுனால மிளகாய் சேர்த்து போடுறதுனால காரம் அதிகமாக தெரியும். அதனால் மல்லி வந்து தனியாக வந்து மல்லி தான் தனியாக 2 1 அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும். செரிமானத்துக்கு இதுக்கெல்லாம் பயம் இல்லாமல் நீங்கள் சாப்பிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா இந்த பூண்டெல்லாம் நல்லா வேகுது. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் ஒரே ஒரு ஒரு சின்ன அளவு பூண்டு வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன், கட்டி வெல்லம். அது வந்து கொஞ்சம் காரம் தெரிஞ்சால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் காரம் தெரியாமல் இருக்கும். அதுக்காக பாருங்கள், சூப்பர் வாசனை நல்லா வருது. பூண்டு வாசனை கமகமக்குது, ரூமே கமகமக்குது பூண்டு வாசனை. வந்து இந்த பூண்டையே நீங்கள் முன்னாடியே உரிச்சு அப்படியே லேசாக காய வச்சு அப்படியே வச்சிங்கன்னா இப்படி நறுக்கிக்கலாம். அவசரத்துக்கு வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே நறுக்கி இதை வந்து எண்ணெயில் நீங்கள் வதக்கிடலாம்.
பூண்டை நல்லா அடிக்கடி தேவைப்படும் நிறைய செய்யணும்னு வச்சிங்கன்னா பூண்டை நல்லா உரிச்சிட்டு வெயில் அப்படியே நல்லா மிதமான வெயிலில் ரொம்ப கருக விடாமல் அதை காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா சொல்லி வருது குழம்பு. இது ஒரு அருமையான ஒரு மூலிகை குழம்புன்னு சொல்லலாம். எல்லாம் சாம்பார் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால எல்லாமே ஒரு மசாலா எதுவும் கூட சேர்க்கல. இந்த நம்ம அஞ்சரைப்பட்டியில் உள்ளது மட்டும்தான் அது சேர்த்துருக்கோம். வெந்தய வாசனை இதெல்லாம் நல்லா எல்லாமே ஒரு மூலிகை. அதனால் நீங்கள் நல்லா சாப்பிடலாம், ஜீரணமாயிடும் சீக்கிரம். இப்போ நம்ம இந்த எவ்வளோ அளவுக்கு போட்டு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு இறக்கிடணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகிட்டாலும் சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் மீடியமாக போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ இதில் நான் பூண்டு வெந்திருக்கோம் பார்த்துக்கலாம். பூண்டு வேகலாம் நச்சு நச்சு இருக்கும். அதனால் பூண்டு வெந்துருச்சான்னு குட்டி குட்டியாக போட்டதுனால பூண்டு வெந்திருக்கும். பூண்டு வெந்துச்சு பாருங்கள், நட்டு போதே தெரியுது பூண்டு வெந்துருச்சு. அதனால் இப்போ நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதான். அதில் 2 நிமிஷம் சிம்லேயே இருக்கணும். அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே அந்த நெய்யெல்லாம் மேலே அப்படியே நடந்து அருமையாக வந்துடுச்சு. வந்துடும், அருமையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செய்யுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், சிம்லேயே மெதுவாக வச்சு பண்ணல் மேலே எண்ணெய் மிதக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக மிதந்து அப்படியே எண்ணெய் இல்லை அந்த நெய்லாம் மேலே மிதந்து அப்படியே அழகாக வந்துடும், நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை எடுத்துடுவேன். நல்லா ஒரு அப்பளத்தை எடுத்து தொட்டுட்டு கூட சாப்பிட்டீங்கனாலே போதும். இதுக்கு காய்கறி எதுவும் தேவையில்லை, சைடிஷ்ஷு. நல்லா ஒரு அப்பளத்தை எடுத்து பெரிய அப்பளமாக பொரிச்சு வச்சுட்டு சாப்பாடு போட்டு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு செமையாக உள்ள போயிடும். அருமையான பூண்டு மிளகு குழம்பு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு சமையலோடு சந்திக்கிறேன். பாய்.